ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹேர் கேரை பத்தி இருக்கிற ஒரு மித்தை பத்தி தான் நம்ம பார்க்க உங்ககிட்ட கேட்கிறேன். நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் சேல் பண்றாங்க. இந்த ஹேர் ஆயில்னால ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா, இல்ல அவங்களோட ஓன் பிசினஸ்க்காக அதை செல் பண்றாங்களா? அது ஒரு பாயிண்ட். என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் பிசினஸ்க்காக மட்டுமே செல் பண்றாங்க. ஏன்னா இந்த ஹேர் ஆயில்னால 1% பெனிஃபிட் கூட கிடையாது. அவ்வளோ பெரிய லாங் ஹேர் வச்சிருக்கிறவங்களெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து இவ்வளோ பெரிய லாங் ஹேர் வர வரைக்கும் அந்த growth ஃபுல்லா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா 99.9% கிடையாது. ஏன்னா அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இவ்வளோ வளர்ந்துருச்சு, இதுக்கான ரீசன் இதெல்லாம் தான் சொல்லிட்டு அவங்களோட இதை ப்ரமோட் பண்றதுக்கும், அவங்களோட ஹேர் ஆயில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ப்ரமோட் பண்றதுக்கும் மட்டுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 2 to 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு, 4-5 ஃபேக்டர்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறது, ஹேர் நிறைய வராம இருக்கிறதுக்கான ரீசன்ஸ். நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எது அப்படின்னு ஹெரிடிட்ரி. இப்போ அந்த ஹெரிடிட்ரி என்ன அப்படின்னா, உங்களோட அம்மா, அவங்க அம்மாவோட அம்மா, அவங்களோட ஹேர் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எலிவால் மாதிரி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி வர்றதுக்கெல்லாம் ஒரு 75% சாத்தியம் கிடையாது. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். இப்ப எனக்கு சொல்ல போனீங்க அப்படின்னா, என்னோட பேரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அவங்களோட அம்மா, எங்க அப்பா வீட்டு சைடு அம்மா, அப்பாவோட அம்மா எல்லாத்துக்குமே எலிவாலை விட கொஞ்சம் ஹாஃப் சைஸ் வால்ல தான் இருக்கும் அவங்களோட ஹேர். ஸோ அந்த இடத்துல இருந்து நான் இவ்வளவு தூரம் என்னோட ஹேர் வந்து இப்ப வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு. சில டிஐவைஸ் பண்ணியிருப்பேன், சில நேச்சுரலான ரெமெடிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு வண்டி ஃபேஸ் பேக், ஒரு வண்டி ஹேர் பேக், ஒரு இது ஃபுல்லா ஹேர் ஆயில், ஸோ ஒரு சைட் ஃபுல்லா வந்து என்னது ஹேர் பேக், இதெல்லாம் தான் பண்ணணுங்கிற எந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம பார்த்துட்டோம். எதனால வந்து இந்த ஹேர் ஃபால் ஆகுது, ஹெரிடிட்ரினால நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுறது எல்லாமே கம்மி ஆகுது அப்படின்ட்டு. இப்போ செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்ன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எல்லா ரீசன்ஸையும் நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ அதனால வந்து ஒருத்தவங்க வந்து யூடியூப்ல நான் எனக்கு இவ்வளோ பெரிய ஹேர் இருக்கு, இதெல்லாம் நீங்க வாங்குங்க, இந்த ஹேர் ஆயில்ல வாங்குங்க, நல்லா வரும் அப்படின்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க. அவங்களுக்கு வந்திருக்குன்னா அதுக்கான ரீசனும் வேற, அவங்க இருக்கிற ஏரியா அதுவும் வேற. ஏன்னா நான் வந்து ஒருத்தவங்க திருச்சியில பாத்திருக்கேன். திருச்சியில இருக்கும்போது அவங்களுக்கு முடி பயங்கரமா இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். அதே இது சென்னையில வந்தோன்னா முடி எல்லாம் கொட்டி போய் இப்படி ஒல்லியாய் இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. திருப்பி கன்சீவ் ஆகும்போது திருப்பி திருச்சிக்கு போனாங்க. அந்த காவேரி தண்ணி அந்த இதுல திருப்பி ஹேர் இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. திருப்பி சென்னை வந்தாங்க, ஹேர் போயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றது? ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்லிட்டேன். மிச்ச ரீசன்ஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து என்னோட இதை ஃபாலோ பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் வந்து நான் ஒவ்வொரு இதுவா உங்களுக்கு சொல்றேன். அது போல நிறைய ஃபார்முலாஸ் தரேன் உங்களுக்கு, எப்படி சோப் மேக்கிங், அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ next video la paakalam. Until then, bye. It's Meena signing off.